சொல்லுங்க. உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? உங்க வீட்டு பெண்கள் அதை பார்க்க மாட்டாங்களா? அப்பொழுது இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நான் பார்த்தாலே கர்ப்பமாயிவன் சொல்றாரு அவரு, கருவுற்றுவார் ஒரு பெண் சொல்றாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்கு, ஒருவேளை அவர்களை பார்த்தாலும் எதுவும் ஆகிவிடுமா? நான் வந்து தவறு சொல்ல, நீ வழக்கு போட தூக்கி சென்ட்ட வந்துடாத, அந்த நாய் மேல வழக்கு போடு, அந்த நாய் தான் சொல்லுது. அப்ப இந்த நாய் ஒரு பேருந்துல போதோ ஒரு பைருந்துல போதோ எந்த கருமத்துல போதோ போறப்ப யார் யார் எந்தெந்த பெண்கள் பிள்ளை சின்ன பிள்ளைகள் இருந்து கிளவியிலிருந்து குமரியிலிருந்து கிளவி வரை இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தாலுமே இது மாதிரி ஆயிடுவாங்களா? இரண்டு பெண்களை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு நான் பார்த்தாலே கர்ப்பம் ஆயிரும் சொல்ற, நீ பெண் உரிமை பேசுற. உனையெல்லாம் சிறுப்ப கவ்வ கொடுத்து எதை கொடுத்து அடிக்கணும்னே தெரியல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உனக்கு என்ன கிழமை வயசாகுதா? உனக்கு உன் பேத்தி இருக்குமா? உனக்கு உன் புள்ள இருக்குமா? உன் புள்ளைகிட்ட போய் நான் பார்த்தாலே நீ கருவுற்றுவேன்னு சொல்லிடுவியாரா? அறிவு கட்ட நாய, உன் பேத்திட்ட போய் நான் பார்த்தாலே நீ கர்ப்பமாயிரும் சொல்லிடுவியாரா? என்னடா பேசுற நீனு? இப்போ உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவனுக்கு சம உரிமை கொடுத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு வந்து கேட்கலையா? சொல்லு, உங்க ஐயா கேட்கலையா? அதை வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள்ல பயணிச்சிருக்க வன்னி அரசு சொல்லலையா? சொல்லிட்டு நீ இல்லவே இல்லைன்னு குப்பரப்படுத்து கத்துறாரு, அது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் எங்க தாத்தா தான் பண்ணாரு, எங்க தாத்தா தான் பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ண வாயில வேற மாதிரி வருது. அந்த தாத்தா அப்ப மக்களை ஏழ்மை நிலையில தான் வச்சிருந்தாரு. உறவுகளுக்கு வணக்கம். நேற்று தான் ஒரு நாயை செருப்பு கழட்டி அடிச்சோம். நம்மளும் வந்து ஒரு கண்ணியமிக்க பேச்சு பேசணும், பார்க்குறவங்களோட முகம் சுளிக்க கூடாது, நம்ம சொல்ற கருத்தை அவங்க உள்வாங்கணும், நம்ம எதை நோக்கி வந்தோம், நம்ம தடமாறி போயிடக்கூடாது அப்படின்னு நிறைய வந்து ஒரு கட்டுக்கோப்போட பேசணும் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம். 90% நம்ம அப்படிதான் பேசியிருக்கோம். இந்த 10% வந்து சில நாய்களை செருப்பு கழட்டி அடிச்சிருக்கோம், சில மயிறு நாய் மட்டை இது மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தீங்க, நேற்று திமுகவை சேர்ந்த ராவணன் சொல்லிட்டு திருநெல்வேலியில பெரிய இவர் மாதிரி வந்து தகாத வார்த்தைகளை பொது மேடையில உட்கார்ந்து அத்தனை பேர் முன்னிலையில பேசினாரு. அதை பார்த்துட்டு அமைதி காத்த திமுக. அதே போல இன்னைக்கு ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. ஆபாச பேச்சாளர், பாலியல் பேச்சாளர், காம பேச்சாளர் அப்படி இருக்கக்கூடிய திமுக ஒரு பேச்சாளர் இருக்காருன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மேடையில ஏற்றி இந்த திமுக அழகு பார்க்கிற விதம் இருக்கே, அது ஒரு ரசனை. ஐயா ஸ்டாலின் இதை கேட்டாதான் தூக்கம் வரும் போல, அதை கேட்டுட்டு தான் தூங்குறாரு போல, உதயநிதி அதை விரும்புறாரு போல. அவர் என்னென்ன பேசினாருங்கிறத நீங்களே பாருங்க. நம்ம வாயினால அந்த வார்த்தைகளை பேச முடியல, எப்படி சொல்றது தெரியாம தான் இந்த காணொலியை பதிவிடுறோம், பாருங்க. நம்ம செந்தில் பேசும்போது எம்பி சொன்னார், அவர் நல்லா தான் இருந்தார், சீமான் சாமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அது எப்படி வந்ததுன்னு கேட்டார். நான் மேடையில் இருந்தாவே கரண்ட்டு வைப்ரேஷன் ஆகும், மேட்ரு பண்ணால் தான் புள்ள பிறக்கும், இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும், அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா என்னையும் இந்த மண்ணையும் என் தாத்தா கலைஞரை தவிர காத்தவன் பேரு எவனும் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கேவலமான ஒரு ஆட்களை கூப்பிட்டு மேடையில ஏற்றி எப்படி பேச மனசு வருது இந்த திமுகக்கு அப்படின்னு தெரியல. ஒரு அரசியல் நாகரிகம், பொது நாகரிகம், ஒரு மேடையில ஒரு ஸ்கூல் பையன், ஒரு சின்ன பையன் ஒரு கெட்டாவத பேசினாலும் பொறையை அடிச்சு போட அப்படின்னு ஒரு மூத்தவராக இருக்கக்கூடிய ஆசிரியரோ இல்ல சக மாணவர்களோ மூத்த மாணவனோ போடா திருந்துடா அப்படி பேசக்கூடாதான்னு சொல்றதுதான் இன்றைய காலகட்டம். ஆனால் ஒரு பொது மேடையில ஏற்றி பல பெண்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக அவங்க மேடையில பெண்கள் இருக்காங்க, திமுக பெண்கள் இருக்கும் பொழுது இப்படி பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை என்னதான் பண்ண போறீங்க? அவர் பேசுற வச்ச காது கொடுத்து கேட்க முடியல, பார்த்தாலே வந்து ஒரு பெண் கருவுற்றுவாராம் இவர் பார்த்தா. அப்ப இது எதன் அடிப்படையில்? அப்ப பெண்ணை வந்து நீ என்னவா பாக்குற? பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்க? கேவலமா இல்ல? இத வந்து கண்டிப்பா முதலமைச்சர் தான் வெக்கி தலை குனியணும். இதுல மேடையே அறிவிக்கிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நான் ஐயா ஸ்டாலினை கூப்பிட்டு நீ திருந்த மாட்டியான்னு கேட்டாரு. நான் அதுக்கு நீங்க செத்து போன்னு சொல்லுங்க, ஆனா நான் இப்படிதான் பேசுவேன், போய் தொலைன்னு விட்டாரு. என்ன இது புரியல. ஒருத்தன் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அவனை அடக்க வேண்டிய கட்டுக்கோப்பு யார்கிட்ட இருக்கு? ஐயா ஸ்டாலின் இருக்கா இல்லையா? இந்த சின்னவரு பெரியவரு நீங்க சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு தெரியுங்களே, இந்த அடுத்தவங்க ஐயா உங்க பையன் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள்,
அவர்களுக்கு இது தெரியாதா? இப்படி கேவலமாக பேசுகிறாரே இவர் பேசக்கூடாது, இவரை மேடை ஏற்றக்கூடாது, கண்ணியமிக்க ஒரு ஆட்களை பேச விடக்கூடாது, இது தவறு அப்படின்னு அவருக்கு தெரியாதா? பெண்களை எப்படி இழிவுபடுத்தணும் அப்படியோ அப்படி முழுக்க முழுக்க இழிவுபடுத்தக்கூடியது ஒரு வேலையை செய்யறாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நல்லா செய்வாரு. பேசுற வச்ச காது கொடுத்து கேட்க முடியல. நம்மளும் இரட்டை அர்த்தங்கள்ல பேசலாம், நேரடி அர்த்தங்கள்ல பேசலாம், பெரிய விடயம் கிடையாது. யாருக்கும் இங்க வந்து நல்லது மட்டும் தான் தெரியும், கெட்டது தெரியாதுன்னு கிடையாது. அனைத்தும் களவும் கற்றுமர அப்படிங்கிற போக்குல தான் இங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் இருக்காங்க. நமக்கு எது வேணும், எது தேவை, எது மக்களுக்கு தேவை, எது வந்து சரியானது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு தான் வாயையும் மற்ற அனைத்தையுமே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கணும் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா உட்காந்து மேடையில் ஏறிக்கிட்டு விஜய திட்டுங்கிற பேர்ல அக்டோபர் 29 நான் கிளம்பி இருப்பேன், வேணாம் நிப்பாட்டு அப்படின்ட்டாங்க. என்ன நீனு ஒரு சினிமா நடிகர் பேசுறாரு, வந்து அரசியல் செய்யறாருன்னா அவர் என்னென்ன பேச்சுகள் பேசணுமோ பேசு, அது நாகரிகமற்ற நீங்க அரசியல் விமர்சகனா இருந்து ஒரு பொதுதான் பேச, அது வேற, கேவலப்படுத்தி பேசுறது வேற. இதுல இந்த காணொளி இறுதியில பார்க்கும் பொழுது எங்க தாத்தா இருந்தாரு, அந்த தாத்தா நீ கரு விட்டுட்டியா போ, உனக்கு மருத்துவம் இலவசம், பெண் பிள்ளையை பெத்துட்டியா உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்குறேன் இலவசமா, நீ படிக்க வேணுமா சரி ஸ்கூலுக்கு போ படிக்கிறதுக்கு இலவசமா செஞ்சது எங்க தாத்தா, நீ படிச்சிட்டியா ஸ்கூல்ல வந்து செவல பிள்ளையா இருக்கியா உனக்கு 5 முட்டை கொடுக்குறேன் அப்படின்னு எங்க தாத்தா சொன்னாரு, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர பாஸ் வேணுமா பேருந்து இலவசம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் யாரு கொடுத்தா? எங்க தாத்தா தான் கொடுத்தாரு. அது மட்டுமா மகளிர் உரிமை தொகை வேணுமா 1000 ரூபாய், வீட்டுல இருக்க பொம்பளைங்க சும்மா உட்காந்துருக்கீங்களா, இந்த 1000 ரூபாய் காசு, அந்த 1000 ரூபாய் காசை வச்சுட்டு போ. பேருந்துல எதுக்கு நீ போற பயணம் செய்யற, பேருந்துல பயணம் செய்யறனால வந்து உனக்கு கட்டணம் தேவையா, காசை யார்கிட்ட கேட்ப, அப்பா எனக்கு காசு கொடு, தாத்தா எனக்கு காசு கொடு, சித்தப்பா எனக்கு காசு கொடு, நான் பேருந்துல போகணும் அதனால எனக்கு காசு கொடுன்னு கேட்ப. அதை பார்த்த எங்க ஐயா ஸ்டாலின் நீ இலவசமா பேருந்துல போகணும்னு சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கலாம பேசுறியே ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த போக்குவரத்து துறை 2 கோடி ரூபாய் 2000 கோடி இருந்து 6000 கோடிக்கு மேல கடன்ல போயிருச்சு, நட்டத்துல போயிருச்சு, அது உங்க நொட்ட தெரியாதா? இப்படி அரசியல், அடிப்படை அரசியல், ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், இதெல்லாம் என்ன நடக்குது, என்ன அடித்துவத்தில் இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தத்தி பயலுக்கு தெரியாதா, கிறுக்கு பயலுக்கு தெரியாதா, கேனப்பயலுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் எங்க தாத்தா தான் பண்ணாரு, எங்க தாத்தா தான் பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ண வாயில வேற மாதிரி வருது. அந்த தாத்தா அப்ப மக்களை ஏழ்மை நிலையில தான் வச்சிருந்தாரு. எங்க தாத்தா தான் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, வீட்டுல சமைக்க முடியலையா இந்தா போ கேஸ் அடுப்பு வச்சுக்க, ரேஷன் கடையில 1 ரூபாய்க்கு அரிசியை போட்டாரு வாங்கி சமைச்சுக்கனாரு, சாப்பிட்டுட்டு பொழுது போலையா கால் மேல கால் போட்டு உட்காந்து பாரு டிவின்னு சொல்லி டிவி கொடுத்தாரு. இதெல்லாம் யாரு கொடுத்தா? எங்க தாத்தா தான் கொடுத்தாரு, எங்க தாத்தா தான் கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்த உங்க தாத்தா அந்த மக்கள் எப்படி முன்னேறணும், அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும், அந்த மக்களோட தேவையை அவன் பொண்டாட்டிக்கு செலவு பண்றதுக்கு அவனுக்கு தகுதியை கொடுக்கலையே, அதுக்கான ஆட்சி அமைப்பை கொடுக்கலையே, அதுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கலையே, அவன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கலையே, அதுக்கான அமைப்பை கொடுக்கலையே, அவன் மருத்துவ செலவுக்கு வந்து தரமான பணம் கொடுக்கலையே, தரமான மருத்துவமனைகள் இல்லையே, இதெல்லாம் அவங்க தாத்தாக்கு தெரியாதா? அப்ப நீ என்ன சொல்ல வர? அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, உனக்கு எல்லாத்தையும் நான் தருவேன், ஆனா நான் உன்னை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கேன், நீ உழைக்க கூடாது, நீ உழைக்காம அப்படியே இருக்கணும், நீ என் கட்டுப்பாட்டுல இருக்கணும், உனக்கு என்ன தேவையோ சொல்லு, அதுல வந்து ஒரு சதவீதத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிறது அந்த திமுகவோட நோக்கமா? மக்களோட வாழ்வாதாரங்களை மேற்படுத்த முடியாதா? இங்க இருக்கக்கூடிய வளங்களை மேற்படுத்த முடியாதா? அப்ப என்ன அர்த்தத்தில் இந்த திமுக செயல்பட்டு இருக்கு? அடிமைத்தனம். இதேதான் சொல்றான் மன்னராட்சி. நல்ல மன்னர் இருந்த காலத்தை போய் நொல்ல மன்னர்களான கதையா ஆயிப்போச்சு. இந்த வேலையை செய்யறது யாரு அப்படின்னா இந்த திமுக. இவ்வளவு பேசுற சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மக்களுக்கு வந்து என்ன தேவைங்கிறது தெரியாதா? அதை செய்ய முடியாதா? அப்ப 50 ஆண்டு காலமாக ஆண்ட பேண்ட பரம்பரை இந்த திமுக இன்னும் மக்களை பிச்செடுக்க வச்சிட்டு இருக்கு. இதுல ஒரு பிட்டு கடைசியில சுருணாம்பாரு, அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க எல்லாம் சேலைக்கு ஜாக்கெட் போடாம இருந்தீங்க, அந்த ஜாக்கெட் போட வச்சது யாரு? எங்க தாத்தா தான் போட வச்சாரு. டேய், எந்த காலத்துல நீ இருக்க? எந்த காலத்துல இருக்க? இவ்வளவு பேசுன இப்போ உங்க கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளவனுக்கு சம உரிமை கொடுத்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு வந்து கேட்கலையா? சொல்லு, உங்க ஐயா கேட்கலையா? அதை வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள்ல பயணிச்சிருக்க வன்னி அரசு சொல்லலையா? சொல்லிட்டு நீ இல்லவே இல்லைன்னு குப்பரப்படுத்து கத்துறாரு, அது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறீங்களா?
எத்தனை திமுக கூட்டணி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு சைடு பாமக, ஒரு சைடு இந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இவர்களுக்கு எத்தனை இது நீங்க கொடுத்தீங்க? எத்தனை சீட்டுகள் கொடுத்தீங்க? 2 சீட்டுக்கு மேல கொடுத்துட்டீங்களா? என்ன வரலாறு தெரியாம உட்கார்ந்து மேடைகளை போட்டு கத்தி கொண்டு இருப்பீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னென்னமோ பேசுறிய, கெட்ட கெட்ட வார்த்தையிலே பேசுறிய. எங்களுக்கு பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே இப்படிதான்டா பேசுவோம் அப்படின்னா இவ்வளவு நாளா எங்கடா நல்லதை நீங்க பேசுனீங்க? இந்த மேடை ஒரு அமைப்பு மிக்க மேடை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாரு. ஆனா என்ன அமைப்பு மிக்க மேடை, நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா இந்த திமுகவோட மட்டமான, கேவலமான, லூசுத்தனமான, கிறுக்குத்தனமான இந்த மக்களை அடிமைப்படுத்தி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி திங்கக்கூடிய ஒட்டு உண்ணிகளா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தயவு செய்து பாருங்க. இப்ப போட்ட காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பச்சை 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 பச்சையா எப்படி பெண்களை இழிவுபடுத்துறோமோ அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அதே போல இப்ப மேடையில உட்கார்ந்துருக்காங்களே பெண்கள், அதுக்கு காரணம் யாரு? எங்க தாத்தா தான் காரணம். அதுக்கு பெண் உரிமை கொண்டு வந்தது யாரு? சம உரிமை கொடுத்தது யாரு? எங்க தாத்தா தான். டேய், 234 தொகுதியில சரிக்கு சமமா பெண்ணை நிப்பாட்டினாரு. 40 தொகுதியில சரிக்கு சமமா நாடாளுமன்ற தேர்தலில் 20 பெண்கள் நிப்பாட்டினார் அண்ணன் சீமான். அது உனக்கு பெண் உரிமை தெரியல. சரிக்கு சமமா நிக்க வச்சது பெண் உரிமையா தெரியல. 2 பெண்களை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு நான் பார்த்தாலே கர்ப்பமாயிரும் சொல்ற, நீ பெண் உரிமை பேசுற. உனக்கெல்லாம் சிறுப்ப கவ்வ கொடுத்து எதை கொடுத்து அடிக்கணும்னே தெரியல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உனக்கு என்ன கிழமை வயசாகுதா? உனக்கு உன் பேத்தி இருக்குமா? உனக்கு உன் புள்ள இருக்குமா? உன் புள்ளைகிட்ட போய் நான் பார்த்தாலே நீ கருவுட்டுருன்னு சொல்லிடுவியாடா? அறிவு கட்ட நாய, உன் பேத்திட்ட போய் நான் பார்த்தாலே நீ கர்ப்பமாயிரும் சொல்லிடுவியாடா? என்னடா பேசுற நீனு? வெக்கமா இல்ல? நீ இந்த காணொலியை நீ பேசுற பொதுத்தல உன் பொண்டாட்டிட்ட உட்காந்து வீட்டுக்குள்ள வந்து பேசி தெரியுறியா? சரி, யாருக்கும் தெரியாது, எனக்கும் என் மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு போட்டுக்கிறதுக்கு ஊரதிக ஒரு மேடையை போட்டு ஏறி நின்றுக்கிட்டு நீ பாட்டில் வந்து பார்த்தாலே கர்ப்பமாயிருவ, வந்து கோயில விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க மணிய அப்படிங்கிற. என்னடா என்ன பேச்சு பேசுற? இத ஒன்னே பேச்சு ஒண்ணு தப்பு இல்ல. நீ நான் இதைதான் செய்வேன், இதுல நீ பெருசா பேசுற. நான் இப்படிதான், நீ வேணா பத்மாவதியா இருந்துட்டு போ, சரோஜா தேவியா இருந்துட்டு போ, நான் சில்கா தான் இருப்பேன். இன்னும் சொல்ல போனா கூட நான் நமிதா. உனக்கு கேவலமா இல்ல? நான் திறந்து காட்டினாதான் எனக்கு ரசிகர் கூட்டம். இதுதான் ஒரு திமுகவோட ஒரு கருத்தியல் மேடையா? உதயநிதி அவர்கள பிறந்தநாள் பாட்டுக்காக கூப்பிட்டு அவரை பத்தி பாடணும்னு சொல்லி ஒரு மேடை போட்டீங்களே. பிறந்தநாள் முடிஞ்சு எவ்வளவு நாட்கள் ஆகுது இன்னைக்கு போட்டிருக்க. இந்த புதுக்கோட்டையில போட்ட மேடையில உதயநிதியை பத்தி ஏதாவது பேசுனியா? அவரோட பிறந்தநாளை பத்தி ஏதாவது பேசுனியா? இல்ல அந்த திமுக செஞ்ச நல்ல இருந்தா பேச என்ன இலவு பேசுன? ஏறி நின்னு பார்த்தாலே கர்ப்பம் ஆயிடுவாங்க. உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு கேவலமா இல்ல? அப்ப எந்த வேலையை இந்த திமுக செய்யுது? இந்த திமுகவை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஏன் என் மக்களுக்கு இன்னும் புரியவில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட வழி. என்னடா அப்படி பொது வெளியில ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசி ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை எதை கொண்டு அடிக்கலாம்? ஏன் திமுக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்டுக்கோப்பில் வைக்க முடியல? அப்ப ஐயா ஸ்டாலின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கட்டுப்பாட்டில் இருக்காரா? அவரோட பேச்சுகளை ரசிக்கிறாரா? உதயநிதி அவர்கள் விரும்புகிறாரா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதைதான் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரா? அப்ப இதெல்லாம் கேள்வியா இருக்குல்ல? கேள்வி இல்லை, உண்மை. இல்லை என்றால் இந்நேரம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி நீ ஒரு குப்பை, நீ தேவையில்லை, இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கும் தேவையில்லை, நீ அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு கொண்டு போய் விட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் திமுக இந்த வேலை செய்யல? அப்ப திமுக இதை விரும்புகிறது. திமுக இருக்கக்கூடிய ஆட்கள் இதை விரும்புகிறார்கள். அத்தனை பேர் மேடையில் ஆம்பளையாக மீசி முறுக்கி கொண்டு வேஷ்டியை கட்டி கொண்டு உட்காருங்களே, 2 பெண்கள் 3 பெண்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க முன்னாடி இந்த நாய் இப்படி பேசுத நிறுத்துப்பா, இது தப்புப்பா, அப்படி பேசாத குறிக்கிட முடிஞ்சுதா? முடியல. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு பாலியல் கட்சியாக, ஒரு கேவலமான ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக. நேற்று மதுரையில ராவணன், இன்னைக்கு புதுக்கோட்டையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு அரசியல் ரீதியாக உன்னை எவனாவது விமர்சனம் செஞ்சா அவனை நீ பார்த்து போடா இப்படிதான் பேசுவியா? நீ என்ன ஆளாடா, நான் அப்படிதான்டா, நான் நமித்தாடா, திறந்து காட்டுவேன்டா. என்னடா பேச்சு பேசுற? என்னடா பேச்சு பேசுற? இதை ரசிக்கிறார்கள், நான் பேசுகிறேன். தனியா உட்கார்ந்து இதுல பேசி தோல போய்
ஒரு மேடை ஏறி பேசும்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட கட்சி, உங்க தாத்தா மன்னிக்கணும், உங்க தாத்தாவோட கட்சி கலைஞர் கருணாநிதியோட கட்சி திமுக. உங்க தாத்தா இவ்வளவு நாள் இதான் உனக்கு கற்பிச்சாரா? இவ்வளவு கற்பிச்ச தாத்தா இதையும் சேர்த்து உனக்கு கற்பிச்சாரா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அறிவில்ல, தாத்தா செயல்படுத்தி காட்டினாரு, என்னால செயல்படுத்த முடியல, நான் பேசி காட்டுறேன்னு சொல்ல வரீங்களா கிருஷ்ணமூர்த்தி? வெக்கமா இல்ல? 4 முகம் கயிறுலாம் இல்ல, ஒரு செவுரு முட்டிக்கிட்டே செத்துறலாம். நீ சாவறதோட மேலையில உட்கார்ந்தாங்களா ஆண்மகன் சொல்லி கொண்டு உட்கார்ந்தாங்களா அந்த ஐயாக்கள் இதை கவனிக்கணும். இப்படி புளுத்த பேச்சா பேசுற இந்த புழு தேவையா? இந்த கட்சிக்கு தேவையா? அப்படின்னு அவங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை அனைத்தும் இருக்கணும். ஆனா அவர்களுக்கு இல்லையே. காரணம், நாங்கள் திமுக காரன். திமுகவை சுரண்டி பார்க்கிறீங்களா? திமுகவை வறண்டி பார்க்கிறீங்களா? இப்படி பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் போதாதுங்க ஐயா. இது போல சிறப்பான ஒரு கலை ஏற்படுத்தி இந்த நாயை செருப்பு கட்டி அடிக்கணுமா இல்லையா? அப்ப இதை நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க, உங்கள் ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிற அனைவரையும் இதே போல கெட்ட கெட்ட வார்த்தையில், தகாத வார்த்தையில் பேச ஆட்களை அனுப்புகிறீர்கள். கை கால ஆகாத தனம் அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த திமுக இந்த திராவிட மாடல் செய்யக்கூடிய இதுதான் இந்த கை கால் ஆகாத தனம். எங்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, எங்கள் ஆட்சியை குறை சொன்னாலோ, அல்லது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் பையனை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று யாராவது சொன்னாலோ, அவர்களை எல்லாம் இது போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வைத்து பங்கமாக பங்கப்படுத்துவேன். நான் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டியது தவறு செய்பவர்கள் அல்ல. இந்த யாரெல்லாம் எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களை தான் நான் இரும்பு கொண்டு குரம் அறுக்க வேண்டும். இதுதான் உங்க நோக்கமா? வெக்கம், மானோ, சூடு, சொரண ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்தால் இவரை என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நான் உங்களை கேவலப்படுத்தல, உங்களை கேவலப்படுத்த நீங்களே ஒரு ஆட்களை வச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்படி கேவலமான வேலையை செய்யறதுக்கு நாட்டுக்கு சாவலாங்களா ஐயா? சொல்லுங்க. உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? உங்க வீட்டு பெண்கள் அதை பார்க்க மாட்டாங்களா? அப்பொழுது இப்ப எனக்கு என்ன கேள்வினா, நான் பார்த்தாலே கர்ப்பமாய்வன் சொல்றாரு அவரு, கருவுற்றுவார் ஒரு பெண் சொல்றாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்கு, ஒருவேளை அவர்களை பார்த்தாலும் எதுவும் ஆகிவிடுமா? நான் வந்து தவறு சொல்ல, நீ வழக்கு போட்டு தூக்கி சண்டை வந்துடாத, அந்த நாய் மேல வழக்கு போடு, அந்த நாய் தான் சொல்லுது. அப்ப இந்த நாய் ஒரு பேருந்துல போதோ, ஒரு மயிலுந்துல போதோ, எந்த கருமத்துல போதோ, போறப்ப யார் யார் எந்தெந்த பெண்கள் பிள்ளை, சின்ன பிள்ளைகள் இருந்து கிளவியிலிருந்து குமரி வரை, குமரியிலிருந்து கிளவி வரை இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தாலுமே இது மாதிரி ஆயிடுவாங்களா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல, உக்காந்து எதையாவது பேச வேண்டியது, பேச முடியல. அவதூறு, அவதூறு. அதை கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல, அவதூறு. இபிஎஸ்ஆ அவதூறு, ஓபிஎஸ்ஆ அவதூறு. எல்லாத்தையும் தாண்டி தமிழ் தேசியம் ஒருத்தன் பேசுறானா அவன் மேலையும் அவதூறு. அது எப்படி? காம இச்சைகளை கொண்டு வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்த வேண்டியது. வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது ஒண்ணு இருந்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது பண்ணுங்க. ஏய், எங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது. உங்க கட்சிக்கு நீங்க சொல்றீங்களே, மாறுதட்டி கொண்டிருக்கீங்களே, திமுக காரன், திமுக காரனை சுரண்டி பார்க்கிறீங்களா? நாங்க சுரண்டலையா, அவன் வறண்டிட்டு போறான். அவங்கள முதலமைச்சர் சொல்லி கேட்கலன்னு சொல்லி பொதுமேடையில சொல்றான். என்ன இதை புடுங்க முடியும்? சொல்லுங்க. இது கேவலமான போக்கு. இதை விடுங்க. ஆட்சியாளர் இவங்க வந்து அதை ரசிக்கிறார்கள், அதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், மக்கள் தெளிவா உணருங்க. இப்ப நம்ம போட்ட காணொளி, நம்ம பேசின பேச்சுக்கள், இன்னும் நிறைய ஆபாச சொற்களை பயன்படுத்திய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இவரை கவனித்து இதே போல் ஆட்கள், திமுக இதான் வேலை. அவன் வந்து அதாவது இவர் வந்து போர்வையை திறந்து காட்டி, அதான் சொல்லிட்டாரு நான் திறந்து காட்டிட்டேன் அப்படின்னு. மற்ற ஆட்கள் திறந்து காட்டல, ஆனால் திறக்காம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அது உண்மை. மக்கள் தெளிவா உணர்ந்துட்டு சிறுப்படி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, வரக்கூடிய தேர்தலில் அதுக்கு தயாரானாதான் நம்மளா இருக்க முடியும், நம்ம உழைப்புல வாழ முடியும். ஒருத்தன் உன் பொண்டாட்டியை பார்க்க முடியலன்னு மேடையில சொல்றான், ஒருத்தன் உன் பிள்ளைய உன்னால பார்க்க முடியலன்னு சொல்றான், ஒருத்தன் வந்து உன் அப்பா அம்மா உன்னால பார்க்க முடியலன்னு மேடையில சொல்றான். நீ உன்னால என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி எதையாவது பண்ணதான் முடியும். குழந்தை பெற்று தகுதி, அந்த தகுதிக்கு கூட அது கூட உனக்கு கிடையாதுங்கிறான், மேடையில சொல்றான்.
அந்த குழந்தைய பெத்து போட மருத்துவ செலவு போனாலும் வக்கு இல்லைங்கிறான். அந்த அதை படிக்க வைக்க உன்னால முடியாதுங்கிறான். பேருந்துல உன் பொண்டாட்டி போக முடியாதுங்கிறான். இலவசமா பேருந்து கொடுத்து கால் மேல கால் போட்டு ஆட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பெண்களை அசிங்கப்படுத்துறான். எந்த பெண்களாவது எந்த வீட்டு பிள்ளையாவது பெண்கள் கேட்டாங்களா எங்களுக்கு 1000 இலவசமாக கொடுங்க? அதை பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளைங்க கேட்டுச்சா? வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எங்க அம்மாக்கு 1000 ரூபா கொடுத்தீங்க, எனக்கு என்னங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சா? நீ மேடையில வசம் பாடிட்டு கிடக்குற, அதை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு எந்த மாணவனாவது கேட்டானா? எல்லாத்தையும் கொடுத்தியே டாஸ்மாக் ஒன்று திறந்து தாலி இருக்கிறீங்க, அதையும் பேசு, நல்லா பேசு, உறக்க பேசு, காது குளிர பேசு. பேச முடியுமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? வாயையும் பொத்திக்கிட்டு இருக்கணும், சரியா? அளக்க கூடாது. உங்களுக்கு தான் அளக்க தெரியும், பெருசா அளக்க கூடாது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, உனக்கு எதுக்குமே வக்கு இல்ல, இந்த மக்களுக்கு வக்கு இல்ல. எல்லாத்தையும் தாத்தா தான் செஞ்சாரு, தாத்தா தான் கொடுத்தாரு, தாத்தா 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 நான் சொல்றான். அதனால நீ நல்லா இருக்கணும். உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நீ உழைச்சி சாப்பாடு போடுறதுலாம் உனக்கு தெரியல. நீ குடும்பம் 1000 ரூபாய் காசு கொடுத்தா உன் பொண்டாட்டி ஓஹோன்னு வாழ்ந்துரும், 1000 ரூபாய் காசு கொடுத்தா உன் புள்ள ஓஹோன்னு வாழ்ந்துரும், 1000 ரூபாய் காசு கொடுத்தா உன் பையன் ஓஹோன்னு வாழ்ந்துருவான். ஒரு வாய்க்கு அரிசி போட்டா தின்னுட்டு வயிற்ற ரொப்பி வச்சிருவேன். 5 முட்டையை தின்னுக்கிட்டு அப்படியே தினையில 5 முட்டையை தின்னு ஜலசு போயிருவேன். கேஸ் அடுப்பு கொடுத்துருக்காங்க, தினையிலும் கேஸ் பிரியா வந்துட்டு இருக்கு. எந்த காலத்துல இருக்காங்கன்னு தெரியல. கேஸோட சிலிண்டரோட விலை எவ்வளவு தெரியுமா? எரிபொருளோட விலை என்னன்னு தெரியுமா? கேபிள் கட்டினதை எப்படி உயர்த்தினீங்க தெரியுமா? தெரியாதா? டிவி பொழுதுபோக்கு வீட்டுல உட்காந்து நேரம் போலையா பொழுதுபோக்குலன்னு. அப்ப இந்த மக்களை எந்த நிலையில இந்த திமுக வச்சு ரொம்ப வெக்கமா ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காணொளி. எனக்கு மக்கள் மேல இப்படி மக்களை கேவலப்படுத்துது இந்த நாய் அப்படிங்கிற வேகமும் கோபமும் இருக்கு. தயவு செய்து மக்கள் இந்த நாய, அதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணன் எங்க பார்த்தாலும் செருப்பை கழட்டி அடிங்க. அதே போல தெளிவான முடிவெடுங்க. உனக்காக யார் நிற்கிறான்? அந்த அரியாப்பட்டி சுரங்கம் அமைக்க போறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பாத்துக்க. இன்னைக்கு பல குரல்கள் வந்த பிறகு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, அதுக்கு முன்பு பேசல. இதெல்லாம் காரணம் யாரு? செத்தவன் அண்ணன் சீமான் சொல்ற போல நான் அப்பன் செத்துட்டேன்னு அழுகுறேன், என் கூட சேர்ந்து கொண்டவன்னு அழுகுறானே. கையெழுத்து போட்டு ஜல்லிக்கட்டு கையெழுத்து போட்டது யாரு? இவர்கள் தான். மீத்தெனித்தனு கையெழுத்து போட்டது யாரு? இவர்கள் தான். இன்னைக்கு இல்லவே இல்லை, நொல்ல தெரியாமல் செய்து விட்டேன். இதெல்லாம் என்ன? நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை, அதிகாரிகள் சொன்னதை தான் ஆதரிக்கிறோம். என்ன ஓசியில போறீங்க மக்களை? எவன்டா கேட்டான் ஓசி என்ன? எப்படியெல்லாம் இந்த மக்களை இழிவுபடுத்தணுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இன்னைக்கு நாரி நதங்களைஞ்சி இப்படி போக வைக்க காரணம் யாரு? இலவசத்துக்கு இந்த மக்களை இலவசத்துக்கு கையேந்தாம தன் சொந்த காசில் ஒரு பருக்கை சோறுனாலும் தன் சொந்த காசில் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சாப்பிட வழி செய்து ஒருவன் இருக்கிறார், ஒரு ஆட்சி நடத்துகிறார் என்றால் அதுதான் மக்களுக்கான உண்மையான அரசு. இந்த வளங்களை சுரண்டாமல் தண்ணீரை அள்ளி பருகுங்கள், அதை தேக்கி வைத்துக் கொண்டு அதை வீணடிக்காதீர்கள். தண்ணீர் அனைவருக்குமானது, பொது உடைமை பேசக்கூடிய ஒரு அரசு இருக்கா? இதெல்லாம் செஞ்சது அப்படின்னா அது வேற. ஒண்ணுமே இல்லாம நீரை திருடுறது, காற்றை திருடுறது, நில வளங்களை திருடுறது, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுதான் ஒரு அரசா? மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து அடிமைப்படுத்துறது தான் ஒரு அரசா? மக்கள் தயவு செய்து எனக்கு ஆட்சி அதிகாரிகளை வேலை பார்க்கிறவங்கள அமைச்சர்களை முதலமைச்சர்களை சொல்ற கோலா சொல்றது நோக்கம் அல்ல. அதை அவங்க செய்வாங்க. அவங்க தின்னு கொளுத்த எலி பெருத்த எலிகள் அவர் அந்த வேலையை செய்வாங்க. மக்கள் நீங்க உணருங்க, இனி இது போல ஒரு கேவலமான சாக்கடைக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு மக்கள் தான் உணரணும். நன்றி.